गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरु विठल दास महाराज की जय। சாட்சாத் பிரம்மனிஷ்டாக இருக்கக்கூடிய சுகாச்சாரியால் இன்னொரு பிரம்மனிஷ்டனாக இருக்கக்கூடிய அந்த ஜடபரதர் என்ன உபதேசம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு வரார். இங்கே வியாசர் எழுதும்போது பிராமண உவாச்ச அப்படின்னு தான் இந்த அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறார். இந்த பிராமண உவாச்சன்னா யார் பிராமணன், யாரை குறிப்பிக்கிறார்? இப்போ ஒருத்தர் பேர் சொல்கிறேன்னா சுக உவாச்ச, நாரத உவாச்ச, வியாச உவாச்ச அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய பேர் வருது. இங்கே ஒவ்வொருத்தர் பேர் இல்லாமல் பிராமண உவாச்ச அப்படின்னு தான் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. இதுக்கு ஆப்டாக சொல்லியிருக்காராம். எதுக்கு பிராமண உவாச்ச அப்படின்னா, பிராமணன்னு ஒருத்தருக்கு பேரா? ஏன் பிராமணன்னு சொல்கிறாருன்னா, உண்மையான பிராமணன் யார் அப்படின்னா இந்த பரதர் தான், ஜடபரதர் தான். ஏன்னா பிராமணனுக்கு என்ன பெயர்னா பிரம்மவித் சர்வமர்ஹதி சுனீச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா. எல்லா இடத்துலையும் பிரம்ம தரிசனம் பண்ணக்கூடியவன் தான் பிராமணன். அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவரான் இந்த ஜடபரதர். அதனால் ஜடபரத உவாச்ச, பூர்வ பரத உவாச்ச, பரத உவாச்செல்லாம் இல்லை. இங்கே என்னென்னா பிராமண உவாச்ச அப்படின்னு போகிறாராம். இவர் தான் உண்மையான பிராமணர், எல்லா இடத்துலையும் பிரம்மத்தை பார்க்கக்கூடியவர். இப்போ ஏற்பட்டவர் தான் இந்த உபதேசம் பண்ணுறதுக்கும் தகுதி இருக்குது அப்படின்ட்டு சொல்வது போல் பிராமண உவாச்சன்னு போடுறா. இந்த உவாச்சைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது பாருங்க இங்கே. அப்படி சொல்லி மேலே ஜடபரதர் ஆரம்பிக்கிறார். அப்பா நீ அழகாக கேள்வியெல்லாம் கேட்ட. என்ன கேட்டேன்னா, இந்த அடுப்பு மேலே ஒரு பாத்திரம், பாத்திரத்தில் ஜலம், ஜலத்தில் போட்ட அரிசி நேர் சம்பந்தம் இல்லைன்னாலும் இந்த அக்னினால் அது சூடாகி அது சாதமாக இருந்தோன்னோ, அதே போல் ஆத்மாவுக்கும் சுகதுக்கங்களுக்கும் நேராக சம்பந்தம் இல்லைன்னாலும் அது இந்திரியங்கள் மூலியமாக மனசுக்கு மனசு மூலியமாக ஆத்மாவுக்கு போகிறது. இப்படி சம்பந்தம் இருக்கே, நாங்கள்லாம் கஷ்டப்படுறமேன்னு இப்படி திருஷ்டாந்தம்லாம் நீ அழகாக சொன்ன. ஆனால் அதுக்கு ஜடபரதர் சொல்லும்போது, அப்பா ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ லௌகீகத்துக்கும் பாரமார்த்திக்கும் சேர்த்து பார்க்காது. லாஜிக்கெல்லாம் சில விஷயத்தில் பார்க்கவே முடியாது. அது அப்பாற்பட்டது, பாரமார்த்திகமானது. நீ லௌகீக திருஷ்டாந்தங்கள்லாம் அதுக்கு ஒத்து பார்க்கவே முடியாது. அதுக்கு நானே பிரமாணம். நீ என்ன பண்ணுற, நீ கஷ்டப்படுறேன்னு நினச்சின்னு இருக்க. நான் இத்தனை விஷயத்தையும் அனுபவிச்சுட்டு இது வேற நான் வேறேன்னு எடுத்துட்டுருக்கேன். ரெண்டு பேரும் இருக்கும், அதனால் ரெண்டுமே சத்தியமாக இருக்குது. அதனால் ஒன்று ஒண்டி தான் சத்தியம்ன்றது போல் நீ நினைக்கக்கூடாது. அப்படி நீ கேட்டாலும் பெரியவெல்லாம் சொல்லுவான் இந்த பதில். நீ 4 கூழாங்கல்ல உள்ள போடு. நீ கூழாங்கல்ல போட்டு அது எத்தனை மணி நேரம் அந்த அக்னியில் எரிஞ்சாலும் கூட அந்த கூழாங்கல் அப்படியே தான் இருக்கும். அதுபோல் நம்ம மனசை பக்குவப்படுத்திட்டோமே ஆனால் இந்த சூடானது நம்மளை தாக்காது, இந்த சுகதுக்கங்களை நம்ம தாக்காதுன்னு சொல்லிட்டு முதல்ல வேதத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்பா வேதம் தான் எல்லாத்துக்கும் மூலம், வேதம் தான் வேதஸ்வரூபம் பகவான்னு தெரியும் நம்ம எல்லோருக்கும். அப்போ ஏற்பட்ட வேதம் தான் வேதன் பகவானுடைய மூச்சு காற்று அப்படின்னு சொல்கிறார். இந்த வேதத்தில் தான் அத்தனை தர்மங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீ அஜ்ஞானியாக இருந்து இந்த பார்க்குறவரையும் இந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, சாதாரணமான காமிய கர்மாக்களுடைய தர்மங்கள் தான் நிறையா இருக்கிறது போல் உனக்கு தெரியும் இந்த வேதத்தில் பார்த்தேன்னா. அது ஆனால் நம்மளுக்கு பார்த்தா அப்படி தான் இருக்கும். அதை பற்றி நிறையா சொல்லியிருக்கு. ஏன் காரணம்னா, கிரகஸ்தன்னா எக்கம் தானே ஜாஸ்தி. கிரகஸ்தனுக்கு எல்லா விஷயமும் தேவைப்படுறதோன்னும். அதனால் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த கிரகஸ்தனாக இருந்து நீ என்னென்னலாம் பண்ணி சௌக்கியமாக இருக்க முடியும் அதை தான் வேதம் நிறைய காண்பிச்சிருக்கு. ஆனால் நீ உள்ளுக்குள்ளே இன்னும் கூட ஆழ்ந்து பார்க்கணும். அப்படி நீ பார்த்தேன்னா நிறையா விஷயங்கள் வேதத்தில் பாரமார்த்திகமாகவும் இந்த மாதிரி பிரம்மத்தை போய் அடையணுன்ற உயர்ந்த விஷயங்கள் உபனிஷத் முதலியவர்களை சொல்லியிருக்கு. அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். வெளியிலேருந்து பார்த்தா வேதம் ஏதோ காமிய கர்மா அதுக்காக வந்தது போல் இருக்குமே தோணுமே தவிர, ஆனால் நீ உள்ளே போய் பார்த்தேன்னா நிறைய பாரமார்த்திகான விஷயங்கள் அலாதியாக இருக்குது வேதத்தில். எப்படி ஒருத்தன் தூங்கின்னு இருக்கும்போது ஸ்வப்னந்தான் சத்தியம்னு நினைக்கிறானோ, அதே போல் நீ அந்த அவஸ்தையிலேருந்து எது பார்த்தாலும் அஜ்ஞானத்தோடு தான் இருப்ப. பகவான் தான் சாஸ்வதம்ன்ற ஒரு எண்ணத்தை நீ மனசில் கொண்டு நீ பார்க்க ஆரம்பித்தேன்னா உனக்கு வேணுங்கிறத கிடைக்கும். பொதுவாக சாஸ்திரமே அப்படி தானே, நமக்கு எது தேவையோ அதை நம்ம தீவிரமாக தேடினோன்னா கிடைக்கும். அது லௌகீகமான விஷயமா இருந்தாலும் சரி, பகவத் விஷயமாக இருந்தாலும் சரி, நாம் தேட அப்படி பிரயத்னப்பட்டு தானே அவன் இன்ஜினியர் ஆகிறான், டாக்டர் ஆகிறான், வீடை கட்டுறான், இது பண்ணுறான். எப்படின்னா பிரயத்னம், உழைப்பு தானே. அந்த உழைப்பு நாம் எங்கே வைக்கிறோன்றது இருக்குப்பா. ஆகையால் நீ வேதத்தில் பகவானை தேடணும்
இது அடையணுன்றதுக்காக நீ வேதத்தில் நீ போய் பார்க்க ஆரம்பிச்சேன்னா அது விஷயமாக நிறையா விஷயங்கள் இருக்குது, அந்த வேதமே உனக்கு சொல்லிக் கொடுக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் மனசு. அந்த மனசுக்கிட்ட வந்து தான் நிற்கிறார் இவரும். இந்த மனசுலேருந்து தான் எல்லாம் ஆரம்பம்னு இந்த மனசுலேருந்து அடுத்தது ஆரம்பிக்கிறார். இப்போ ஏற்பட்ட மனசானது ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்கிறார். எல்லா யோகிகளும் இதுதான் சொல்கிறார். மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ சில நூற்றாண்டுகள் முன்னாடி பிறந்த யோகிகள் கூட எல்லாரும் எதை நீ சரி பண்ணணும்னா மனசை தான் சரி பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறா. ஏன்னா அந்த மனசு தான் அப்படி பவர்ஃபுல்லாக உள்ள இயக்கின்னு இருக்குது நம்மளை. இந்த மனசு 3 குணங்களுக்கு உட்பட்டதாக இருக்குது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சத்வகுணத்தினால நல்லவனாகும், ரஜோகுணத்தினால நல்லதும் சேர்ந்து இந்த சில விஷயங்கள் சேர்ந்து இருக்கிறது ரஜோகுணம். தமோகுணம்ன்றது சுத்தமாக கெட்ட குணங்கள் இருக்கிறது, மற்றவைகள் இருக்கிறது. இவைகள்லாம் சேர்ந்து 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 மனசானது அந்தந்த சமயத்துக்கு ரியாக்ட் ஆகிட்டே வருது. அப்பேற்பட்ட மனசு அது என்ன பண்ணுறதுன்னா அது ஆதாரமாக இருந்துட்டு அதுக்கு வேணுங்கிற பஞ்ச ஞானேந்திரியம் அதனுடைய சப்தஸ்பர்ஷ ரூபங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை சொன்ன பேச்சு கேட்குறதுக்கு 5 பேர் வேணுமோன்னோ அந்த கர்மேந்திரியங்களையும் வச்சுட்டு இந்த 11 பேரை வச்சுட்டு இந்த மனசும் சேர்ந்துட்டு அது வந்து வேலையை பார்க்கறது. சாஸ்திரத்தில் வந்து இந்த மனசுன்னு சொல்லுவா, இதை புத்தின்னு சொல்லுவா, சித்தம்னு சொல்லுவா, பல விஷயங்களாக இதை சொல்லுவா. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஆதாரணமாக இருக்கே அதுதான் வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்மளை செயல்பாடு பண்ண வைக்கிறது. அதுக்கு இவர் மனசுன்னு சொல்கிறார், இவரே சொல்கிறார். அதுக்கு சில பேர் புத்தின்னு சொல்லுவா, சில பேர் சித்தம்னு சொல்லுவா. அதுக்கு பலவிதமான பரிணாமங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஆதாரணமாக அதுதான் செயல்படுவது. பகவன் மாயையினால் இந்த மனசு என்ன பண்ணுறதுன்னா அப்பப்போ சுகம், அப்பப்போ துக்கம். சின்ன சுகம்னா சின்ன சுகம், பெரிய சுகம்னா பெரிய சுகம், சின்ன துக்கம்னா சின்ன துக்கம், பெரிய துக்கம்னா பெரிய துக்கம்னு அதுக்கு ஏற்றது போல் அதை அனுபவிச்சுட்டு தனக்கு வேணுங்கிற காரியத்தை அது பண்ணிட்டுருக்கு. ஆனால் இந்த மனசை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நீ வந்து சத்மார்க்கத்தில் போயிட்டு யோகாபியாசம் பண்ணி மனசை அடக்கி சந்நியாச மார்க்கத்துக்கு போய் வேதாந்தத்தை படித்து பக்தி மார்க்கம் இவைகள் எல்லாத்தையும் அவலம்பித்து பகவான் திருவடியும் போய் சேரலாம். நீ லௌகிகமான விஷய சுகத்தில் ஈடுபட்டு அந்த லௌகிகமாக இருக்கக்கூடிய அத்தனை சுகத்தையும் அனுபவித்து வாசனாபலத்தையும் ஏற்றுக்கலாம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு தான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக உள்ளே இருந்து வேலை செய்கிறது. எப்போதும் சொப்பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த அக்னி, அது அக்னியானது அக்னி எப்பயுமே இருக்குது. நாம் அதை வர வைக்கிறதுக்கு ஏதாவது சாதனை வச்சு வர வைக்கிறோமே தவிர அந்த அக்னியானது இருக்கிறதுனால தான் அக்னி நம்மளுக்கு உபயோகப்படுவது போல் ஒரு நெருப்பு குச்சி மூலியமாகவோ அல்லது 2 கல் உரசுறதுனாலையோ ஒரு மரம் உரசுறதுனாலையோ வருது. அப்படி இந்த உரசும் போது வரும்போது அக்னி அப்போ தான் அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அக்னியானது எப்படி இருக்குது? அதே போல் இந்த அக்னியானது இந்த விஷயங்கள் கூட சம்பந்தப்படாத போதும்போது அந்த அக்னி பரம பரிசுத்தனாக தன் சொப்பிரகாசத்தோடு இருந்துட்டுருக்கு. இந்த அக்னி என்ன பண்ணுறதுன்னா தான் விஷய சுகம் வேணுன்றதுக்காக அது ஒரு விளக்கு, அதில் இருக்கிற அந்த திரி அது கூட சேர்ந்துட்டு அதை அனுபவிக்கும் போது என்னாச்சுன்னா அந்த திரி அந்த விளக்கு அப்படியே எரிஞ்சுட்டே இருக்குது, நெய் தீபம் எரிஞ்சுட்டே இருக்குது. எரிய 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 என்ன ஆச்சுன்னா அந்த அக்னி எப்படி எரிச்சுட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகுதுன்னா அந்த திரியும் சாப்பிட்டு தானும் அரைஞ்சு போயிடுறது. இந்த விஷய சுகத்தில் ஈடுபடணும்னு வந்த அக்னியானது எப்படி அந்த நெய் தீபத்தில் ஏற்றிருக்கிற அந்த திரியை நோக்கி வந்து அது கூட இருந்து சம்பந்தப்பட்டு இப்படி பெருசாகி தான் அணைஞ்சிடுறதோ அதே போல் இந்த மனசானது விஷய சுகத்தில் ஈடுபடணும்னு வந்து அது கூட சேர்ந்து அதுவே பெருசாக இதுவாகி அது கூட சேர்ந்து நாசனம் ஆவது போல எப்பொழுதும் வந்து இந்த சம்சார சக்கரத்தில் சுற்றிகிட்டே இருக்குது. ஆனால் இது சம்பந்தப்படாமல் எப்பயுமே இன்னொரு அக்னி இருக்குன்னு சொன்னேன், எப்பயுமே உள்ள அக்னி. அந்த அக்னி போல இதனுடைய சுபாவமானது, இந்த மனசனுடைய சுபமானது எப்பயுமே சொப்பிரகாசமாக நிர்மலமாக சக்தியாக இருக்கக்கூடியது தான் இந்த மனசு அப்படின்னு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறார். இந்த ஜீவன் பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள். இந்த ஞானேந்திரியங்களுக்கு என்ன வேலை? ஒரு கண்ணு மூலியமாக ஒரு இடத்துல பார்க்கறது, காது மூலியமாக கேட்கறது, மூக்கு மூலியமாக முகர்றது, நாக்கு மூலியமாக ருச்சி பார்க்கறது, தோல் மூலியமாக ஸ்பர்சிக்கிறது அப்படின்னு இந்த பஞ்ச ஞானேந்திரியங்கள். இது சொல் பேச்சு கேட்கறதுக்காக பஞ்ச கர்மேந்திரியங்கள். அப்புறம் இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய மனசு. இவைகள் எல்லாரும் சேரும்போது என்ன ஆகுதுன்னா அகங்காரம் அப்படின்ற தத்துவம் உண்டாருது. அதெல்லாம் சேர்ந்துன்னு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வர இப்படி இந்த 11 அதுக்கப்புறம் 12 இருக்கக்கூடிய அகங்காரம். இது என்ன பண்ணுறதுன்னா திரவியம், காலம், ஸ்வபாவம்னு இன்னொன்று 3 ஸ்வீகாரம் பண்ணிட்டு இது எல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா
100 1000 கோடின்னு கோடிக்கணக்கான ஜென்மங்களை மாற்றி 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 நம்மளை எடுத்து வைக்கிறதே இதெல்லாம் சேர்ந்துட்டு தான். இது எப்படி இருக்குன்னா, ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று முடிச்சாகி இது ஒன்று இது ரெண்டும் சேர்ந்து ஒன்று உற்பத்தி பண்ணும், அது ரெண்டும் சேர்ந்து ஒன்று உற்பத்தி பண்ணும், அது ரெண்டும் சேர்ந்து உற்பத்தி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ஒன்று கிடையாது, ஒன்று கோடி கணக்கில் இப்படி கோடிக்கணக்கில் ஒவ்வொன்றும் உற்பத்தி பண்ணிட்டு அதாவது எண்ணங்களாகவும் நம்மளுடைய ஆக்ஷன்களாகவும் அது ஜென்மாக்களாகவும் அதெல்லாம் கலந்து ஒரு மனுஷனுடைய ஜென்மாவாகும்னு இப்படி இதெல்லாம் செஞ்சு இந்த மனசு ஆதாரமாக வச்சுட்டு இத்தனையும் நகர்ந்துட்டே போடுது பகவத் சிருஷ்டியில். அப்பேற்பட்ட பகவானுடைய மாயினாலையும் இந்த கர்மாக்கள்னாலையும் புண்ணிய பாபம்னாலையும் இந்த மனசானது இந்த ஜீவனோட சென்று சஞ்சாரம் பண்ணிகிட்டே வருது. புண்ணிய பாபம் அப்படின்னு 2 தண்டவாளம், அதுக்கு மேலே தான் இந்த ஜீவாத்மமானது சஞ்சாரம் பண்ணிகிட்டே வருது. இப்படின்னு போயின்னு இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் மனசு. இந்த மனசுன்னு தானே சொல்கிறோம். அதுக்கும் உள்ள அந்த மனசுக்கும் உள்ள க்ஷேத்திரஜன்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். நம்ம க்ஷேத்திரஜன் நம்ம கபிலோபதேசத்தில் படிச்சிருக்கோம். அந்த விராட் ரூபனாக இருக்கக்கூடிய அந்த படுத்துன்னு இருக்கிற அந்த பிரபுவனுடைய சரீரத்தில் தான் அத்தனை பேரும் உள்ளே புகுந்து எப்படியாவது அதை எழுத்து நிறுத்தணும்னு எல்லாரும் முயற்சி பண்ணுறா. யார் முயற்சி பண்ணியும் அந்த விராட் ஸ்வரூபனை ஏந்து நிறுத்த முடியல. அது உள்ள க்ஷேத்திரஜனான இவர் போன உடனே ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி பாஸ் ஆகி அந்த விராட் ஸ்வரூபனாக இருக்கக்கூடிய புருஷன் எழுந்து நிற்கிறான் அப்படின்னு க்ஷேத்திரஜன் சொன்னார். அது ஒரு சம்பந்தம், அது முன்ன பின்ன இல்லாதபடிக்கு நடுப்புற இருக்கிறது போல இருக்கும். அதை பற்றி இவர் இங்கே சொல்கிறார். இந்த க்ஷேத்திரஜனை பற்றி நம்மளுக்கு ஜடபரதர் சொல்கிறார். இந்த க்ஷேத்திரஜன்யா வேறு யாரோ கிடையாதுப்பா. இந்த க்ஷேத்திரஜன்யா யாருன்னா உள்ள அந்தர்யாமியாக பகவான் இருக்கார். இந்த மனசு அந்த மனசுக்கும் செயல்படுறதுக்கு உள்ள ஒரு பவர் தேவைப்படுறதான். அவர் தான் க்ஷேத்திரஜன். அவர் மாத்திரம் இந்த ஜீவன்லேருந்து நகர்ந்துட்டார்னா அப்போ மனசாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பேரினை நீக்கி பிழமென்று பெயரிட்டு நீர்நெல் மூழ்கி நினைப்பொழிந்தார்களேன்னு அதுக்கும் ஆதாரமாக இருக்காராம் க்ஷேத்திரஜன் அவர் உள்ள. இப்போது சில பேர் சொல்கிறான், சொல்லும்போது நானாக பண்ணினேன், நீங்கள் தானே சொல்கிற எல்லாம் உள்ளே இருந்து பகவான் நடத்திக்கிறார் அப்படின்னு நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எவனா போய் அடித்தேன்னா நான் பண்ணல, உள்ளே பகவான் இருந்து பண்ணுறாருன்னு குதர்க்கமாக சொல்கிறவன்லாம் சொல்லுவான். இந்த மாதிரி சொல்கிறவன்லாம் நான் பண்ணல, பகவான் தான் என்னை பாபத்தை பண்ண வைக்கிறார், நீங்கள் தானே சொல்கிறீங்க பகவான் தான் உள்ளேருந்து எல்லாம் பண்ண வைக்கிறார் உள்ளே பண்ண வைக்கிறார்னு. அப்போ பாபத்தையும் அவர் தானே பண்ண வைக்கிறார்னா இதில் இங்கே ஜடபரதர் அழகாக சொல்கிறார். இந்த க்ஷேத்திரஜன் தான் உள்ள அந்தர்யாமியாக இருக்காராம். அவர் என்ன பண்ணுறாருனா உன்னை புண்ணியமும் பண்ண வைக்க மாட்டாராம், பாபத்தையும் பண்ண வைக்க மாட்டாராம், உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாராம் உள்ள நீ என்ன பண்ணுற அப்படின்னு. புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு அழகான ஒரு 100 வாட்ஸ் பல்புன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிரகாசத்தை கொடுத்துட்டு உனக்கு வேணுங்கிறத எனர்ஜியை கொடுத்துட்டு உள்ளே இருக்கார். அந்த லைட்டுக்கு கீழே நீ உட்காந்துட்டு பாராயணம் பண்ணலாம், பகவன் நாமம் சொல்லலாம், வேதம் சொல்லலாம், பகவத் ஆராதனம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதே லைட்டு கீழே உட்காந்து சூதாடலாம், அப்புறம் மற்ற காமனையான விஷயங்களை பண்ணலாம், உனக்கு வேணுங்கிறத திங்கலாம், லௌகிகமான வம்பு பேசலாம். இப்படி எதை வேணாலும் இந்த லைட்டு கீழே பண்ணலாமோனோ. எப்படி அந்த லைட்டு கீழே ஒரு லைட்டானது ஒரு வெளிச்சமானது நம்ம பண்ணக்கூடிய இந்த காரியங்களுக்கு சாட்சிபூதமாக தானே இருக்குது. அதே போல் இந்த க்ஷேத்திரஜனாக இருக்கக்கூடிய அந்த பிரபு அந்தர்யாமியா உள்ளே இருந்து உன்னை வாட்ச் பண்ணுவாராம். நீ என்ன பண்ணுற, நல்லது பண்ணுறியா கெடுதல் பண்ணுறியா அப்படின்னு. அதுதான் அவருடைய வேலை. அதனால் நீ பண்ணக்கூடிய கர்மாக்கள் ஆக்ஷன் எல்லாம் உன் கையில் தான் இருக்குது, நீ தான் செய்கிற அப்படின்றது போல சொல்லி அதுக்கு மனசுக்கும் ஆதாரமாக இந்த க்ஷேத்திரஜன் இருக்கான்னு அந்த க்ஷேத்திரஜன் தான் இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு வரான் நீ என்ன பண்ணுற அப்படின்றத ஜடபரதர் ரகுகுணன்ட்ட சொல்கிறார். இப்படி இந்த க்ஷேத்திரஜனை பற்றி சொல்லிவிட்டு இந்த க்ஷேத்திரஜன் யாரோ இல்லை நாராயணன்னு ஜடபரதர் சொல்கிறார். இப்போ இந்த நாராயணா பரமேஸ்வரனா மகாவிஷ்ணுவா அப்படின்றதெல்லாம் பார்க்குறதுக்கு பதிலாக எந்த பொருள் இந்த உலகத்தை உண்டாகிறதுக்கு மூலப்பொருளாக ஆதாரமாக இருந்ததோ அதுதான் க்ஷேத்திரஜன். அந்த க்ஷேத்திரஜன் தான் நம்ம மனசில் உட்காந்துட்டு இத்தனையும் செயல்பட வைக்கிறது அப்படின்ற மாதிரி நாம் அதை புரிஞ்சுக்கணும். இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாள், அவரவர்களுக்கு பிடிச்சது போல் அதை தான் சொல்லுவாள். ஆனால் எந்த ஒரு பரபிரம்மம் எந்த ஒரு சக்தி இந்த உலகத்தையே உண்டாக்கி இந்த பிரபஞ்சத்தை நடக்கிறதுக்கு இயலாக அது ஆதாரமாக இருக்கோ அதுதான் உள்ளே உட்காந்துன்னு ஏங்கிறது, அதுக்கு க்ஷேத்திரஜன்னு பேர் அப்படின்றது போல் இவரும் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னா வாயுவான். அவர் சஞ்சாரம் பண்ணாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் பூந்து புகுந்து வருவார். இந்த சின்ன ஓட்டையாக இருந்தாலும் அவருடைய சஞ்சாரமானது இருக்கும். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளே புகுந்து வரக்கூடிய அந்த சக்தி உள்ள வாயுவை போல தான் இந்த க்ஷேத்திரஜனா.
இந்த உலகத்தில் இருக்கிற அசையும் பொருள், அசையா பொருள், மனுஷன், பக்ஷி, மிருகம்னு எல்லா இடத்துலையும் இந்த க்ஷேத்திரஜன் உள்ளே புகுந்ததுனால தான் அது அதுவாக இருக்குது. அது எல்லாத்துக்கும் இவர் இருக்கிறதுனால தான், இவர் ஆதாரமாக இருக்கிறதுனால தான் அது அதுவாக வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு ஜீவன் இந்த உலகத்திலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம்னு 6 சத்ருக்கள் இருக்கே, இந்த 6 சத்ருக்களில் ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தான் ஆகணும். இதில் மற்றவைகள் எல்லாத்தையும் விட ஆரம்பம் ஒன்று இருக்கே இந்த காமம்னு, ஈவனை நம்ம ஜெயித்தாலே போதும், மற்றவைகளுடைய சக்தியெலாம் கம்மியாயிடும். காமத்தை ஜெயித்தாலே கோபம் வராது, ஏன்னா கோபத்துக்கு காமானுஜன்னு பேர். ஏன்னா காமம் இருந்தால் தான் கோபம் அங்கே வரும். உங்களுக்கு ஒன்று பிடிச்சது, நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பிள் சாப்பிட்ணுன்னு எடுத்து வச்சுருந்தேன்னா அந்த ஆப்பிளை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவனா ஒருத்தன் சாப்பிட்டான்னா தான் கோபமே வரும். அதனால் நீங்கள் ஆசைப்படுறதுனால தான் கோபமே வருமே தவிர கோபம் தனியாக வராது. அதனால் அதில் முக்கியமாக இருக்கிறது இந்த 6 விஷயத்தில் எதுன்னா காமம். இந்த காமத்தை ஜெயிக்கணும். இந்த 6 விஷயத்தில் ஜெயிக்கணுன்ற எண்ணம் கொண்டு நாம் இதில் அதில் முயற்சி பண்ணாதான் இதுலேருந்து வெளியில் வர முடியும்ப்பா. இல்லாட்டி அப்படியே இருந்துகிட்டே இருப்போம், நம்மளுக்கு இது பிடிச்சி போயிடும். இதுதான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வாழ்ந்துட்டு இப்படியே பிடிச்சிட்டு வேணுங்கிறத தின்னுட்டு திருப்பி அடுத்ததை பிறந்து அடுத்தது சாப்பிட்டுட்டு அது கூட இன்னொரு மனுஷனாக பிறந்து அங்கே அதை தன்னுடைய குடும்பமாக நினச்சிட்டு இப்படி போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஜென்மாவில் நீ அதுக்கு முயற்சி பண்ணணும், இந்த துவந்தங்கள்லேருந்து வெளியில் வரணும் என்று அப்படின்னு சொல்கிறார். இந்த மனசு இருக்கானே ரொம்ப பொல்லாதவன். அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த விஷய சுகத்தோடு இந்திரியங்களோடு சேர்ந்து இந்த விஷய சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது இதுதான் நம்மளுக்கு ஹிதம், இதுதான் நம்மளுக்கு ஹிதம்ன்றது போல் நம்மளுக்கு பண்ண வச்சுருவானான். இப்போ ஒரு கெட்ட நண்பன் இருப்பான் பக்கத்தில், அவன் என்ன பண்ணுவான், முதல்ல ஏதாவது கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குன்னா இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பான். அதெல்லாம் இல்லைடா, உலகத்தில் யாரும் பண்ணாதா நீ பண்ணுற, இது ஆரம்பின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஆரம்பித்து கொடுத்தான்னா இப்படி முதல்ல ஏதோ கஷ்டமாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அந்த நண்பன் தான் நம்மளுக்கு ஹிதத்தை பண்ணுறான் அப்படின்னு தோணும். அந்த சமயம் வரும்போது அதை அனுபவித்து அதை அப்படி அனுபவிக்கும் போது உலகத்தில் அப்படி தானே பார்க்குறோம் அப்படின்னு வரும்போது உலகத்திலேயே உயர்ந்தவன் யாருன்னா அந்த நண்பன்னு தோண ஆரம்பிச்சிடும். அப்படி இந்த மனசானது எப்படி என்ன பண்ணணும்னா விஷய சுகத்தில் ஈடுபட்டு இது மூலியமாக அனுபவிக்கும் போது அந்த மனசுக்கு இந்த மனசே நம்மளுக்கு நண்பன்னு இந்த ஜீவன் எடுத்துட்டு அந்த விஷய சுகத்தில் ஈடுபட்டுன்னு அந்த சௌக்கியத்தை ஈடுபடணுன்றதுக்காக இது பின்னாடி அவலம்பித்து இந்த ஜீவனானது போயிண்டு இந்த மனசுக்கு அடிமையாக ஆகிடும். இந்த ஜீவனானது, இந்த ஆத்மாவானது அப்படி அடிமையாகி விஷய சுகத்தை அனுபவிச்சுட்டு இதிலேயே உழண்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மனசை பற்றி பலவிதமாக சொல்லி அந்த ரகுகணன் பார்த்து கடைசியாக சொல்கிறாராம், பிராத்ருவியா, இந்த மனசு இருக்கே இது அதப்ர வீரியம் அப்படின்ற இந்த மனசனுடைய இந்த பவரானது இவ்வளோதான் அப்படின்றத உன்னால் கணிக்கவே முடியாதுப்பா. அப்படி ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயமா மனசு. அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான வெப்பனை பகவான் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். ஒரு ஆட்டம் பாம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணலாமா. அப்படி ஒரு மனசை கொடுத்துருக்கார். அதை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா விஷய சுகத்தில் ஈடுபட்டு லௌகிகமாக இருந்துட்டு மனைவி மக்களோட சௌக்கியமாக இருக்கணும்னு இருந்துட்டு அதனால் ஒரு பந்தம் ஏற்பட்டு இதிலேயே உழண்டுண்டு இது ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப நாள் இருந்து பிடிச்சி போய் வாசனா பலமானது சரீரத்தில் ஏறி திரும்ப அடுத்த ஜென்மா வரும்போது இந்த வாசனையோடு சேர்ந்துட்டு திரும்பவும் அது பசி நான் அதுக்கு சாப்பிட்றது அப்படின்னு பஞ்சேந்திரியங்களுக்கு விஷயத்தை அதுக்கு வேணுங்கிற அதனுடைய விஷயங்கள்லாம் கொடுத்து அக்னிக்கு ஆகுதி கொடுப்பது போல் அந்த அக்னி அப்படியே ஜொலிக்கிற அக்னியை நெய் ஊற்ற அது இன்னும் நிறைய ஆகுமோ, அதே போல் இந்த பஞ்சேந்திரியங்களுக்கு விஷய சுகத்தை கொடுக்க அது பெருசாக ஆகி திரும்ப அது ஒரு வாசனாபலத்தை சேர்ந்துட்டு இந்த வாசனாபலமானது இந்த ஆத்மாவுக்கு சேர்ந்து தான் நீ கோடிக்கணக்கான ஜென்மா எடுத்தாலும் உன்னால் மீண்டு வர முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு. இந்த மனசு என்ன பண்ணுறதுன்னா அப்படியே இந்த இடத்த கொடுத்தா மடத்தை பிடுங்கிறதுன்னு சொல்லுவா பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் முதல்ல போனால் போகிறதுன்னு அது என்ன பண்ணும், ஏகாதசி அன்றைக்கி சுத்தோபவாசம்னு இருப்பா. அந்த சுத்தோபவாசத்துலேருந்து போதும் நம்ம ஜலத்தை மாத்திரம் குடிப்போம் அப்படின்வா. ஜலத்தை மாத்திரம் குடித்தான்னா ஜலத்தை குடிச்சிட்டோம் முடியல, வெறும் பழங்கள் மாத்திரம் சாப்பிடுவோம் அப்படின்வா. அப்புறம் பழங்கள் சாப்பிட ஆரம்பித்தோடனே பரவாயில்ல அன்னம் சாப்பிடாம டிஃபனை மாத்திரம் சாப்பிடுவோம் அப்படின்னு டிஃபனை சாப்பிட ஆரம்பிப்போம். அப்புறம் டிஃபனை சாப்பிட்டோன்னே ஆமாம் உப்பு டிஃபன்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், இனிமேலாம் முடியாது எப்பயும் போல் சாப்பிட்லான்னு ஆகாரத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் ஆகாரத்தை சாப்பிட ஆரம்பித்தோடனே அப்படின்ன உடனே அப்புறம் எந்த நியமமும் தான் வச்சுக்கல, அப்புறம் என்ன போடு வெங்காய வடையும் அதையும் போடுன்னு இது மாம்சம் மது பரியந்தும் கொண்டு விட்டுருமா இந்த மனசானது.
எப்படி ஒரு சுத்தோபவாசம் இருக்கும்போது ஜலம் குடிக்கலான்னு உன் மனசை தளர விட்டது, அது என்ன பண்ணுறதுன்னா, நீ கடைசியில் ஏகாதசி அன்னைக்கு வெங்காய பக்கோடா சாப்பிட்ற அளவுக்கு உன் மனசை கொண்டு போயிடும். அந்த மனசை அந்த தூரம் கொண்டு போயிடும். அதுவும் தாண்டி போச்சுன்னா அவளுடைய பிராரப்தம். அது வழியும் இந்த மனசை தளர விட்டோன்னா கொண்டு போயிடும். இந்த மனசு அவ்வளோ பவர்ஃபுல்டா, இதை வச்சுன்னு நீ என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால தான் மனசு நீங்கள் எந்த யோகா புஸ்தகம் எடுத்தாலும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் பிராணாயாமம் பண்ணும்போது மனசடக்குன்னு எல்லாத்தையும் மனசில் தான் கொண்டு வச்சுருக்கார். அப்படி பவர்ஃபுல்லானதான். அப்படி நீ அடக்கினா இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த விஷய சுக்கம்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் போய் உழுந்துட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, ரொம்ப அழகான ஒரு உதாரணம். அது இனி இப்போ திடீர்னு தோணினது என்னென்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய ஜெயந்தி வருது. உடனே விவேகானந்தர் என்ன பண்ணார்னா, பக்தாளுக்கெல்லாம் ஒரு ஆசை, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஜெயந்திக்கு இந்த உலகத்திலே பெரிய லட்டுவை தயார் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தயார் பண்ணுறா. அது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 3 அடிக்கு பெரிய டயாவோட அவ்வளோ பெருசு, ஒரு பெரிய 4-5 ஃபுட்பால் சேர்ந்தால் எவ்வளோ பெருசுக்கும் அவ்வளோ பெருசாக பண்ணி வச்சுருக்கா. இதை பண்ணணும்னு உடனே இது பண்ணியாச்சு. இப்போ 24 மணி நேரம் காவந்து காக்கணும். அதை இந்த எறும்பும் பூச்சி போட்டும் வராதபடிக்கு இது ஒரு சின்ன விஷயமா இருந்தால் உள்ளே போட்டு டப்பாவை போட்டு மூடி வச்சிடலாம். இது எப்படிடா காக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது உடனே அதுக்கு விவேகானந்தர் சொல்கிறாராம், இதை நீ இவ்வளோ பெருசெல்லாம் காக்கிறது ரொம்ப கஷ்டம், எப்படி இருந்தாலும் எறும்பு வந்துடும், அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு. உடனே என்னென்னா, ஒரு 2 கிலோ சக்கரை வாங்கிட்டு வா அப்படின்னாராம். 2 கிலோ சக்கரை வாங்கிட்டு என்ன பண்ணார்னா, அந்த லட்டு வச்சுருக்காலோனோ அதுலேருந்து ஒரு 2-3 அடி தள்ளி இந்த சர்க்கரையினால் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டாலாம். அதை தள்ளி ஒரு பெரிய சர்க்கிளாக அதை போட்டோடனே என்னென்னா, இந்த சர்க்கரையை சாப்பிட்டுட்டு தின்னுட்டு அந்த எறும்பு திருப்தி அடைச்சிட்டு போயிடும், உள்ளுக்குள்ளே இருக்கிற லட்டு கிட்ட வராது. அதனால லட்டுவை காப்பாற்றுறதுக்கு இதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுன்னு சொன்னார்ன்ற. அதுபோல் என்ன ஆயிடுதுன்னா, இங்கே விஷய சுகம்னு நாம் இந்த சர்க்கரையை சாப்பிட்டுன்னு வருவது போல் வந்துட்டுருக்கோம். இந்த விஷய சுகத்தையும் தாண்டிண்டு உள்ளே போனால் அங்கே பரமானந்தமாக இருக்கக்கூடிய லட்டு இருக்குது, அதை சாப்பிட்றதுக்கு விடமாட்டேங்கிறது தான் இந்த விஷய சுகம். அப்பேற்பட்ட லட்டுவை பரமானந்தத்தையும் ஆனந்தத்தையும் பரபிரம்மத்தையும் சாப்பிட்றதுக்காக தான் இந்த எல்லாம் இந்த ஜீவனானதே உண்டானது. அதை சாப்பிட்றதுக்கு விடமாட்டேங்கிறது எது அப்படின்னா, இந்த விஷய சுகம்லாம் சேர்ந்துட்டு எப்படி இந்த சர்க்கரை இந்த எறும்பலை உள்ளே போகாமல் தடுக்கிறதோ, அதே போல் இந்த விஷய சுகமாகிற சர்க்கரை நம்ம உள்ளுக்குள்ளே பரமானந்தமாக இருக்கக்கூடிய லட்டியை போட திறக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் விஷய சுகம். அந்த விஷய சுகத்தோடு சேர்ந்து மனசானது இப்படி போகிறது. அதனால் இந்த மனசை நீ என்ன பண்ணுறன்னா, இந்த பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மனசை அடக்கினன்னா உலகத்தில் இருக்கிற அத்தியுதமான நிறைய விஷயங்களை இதை விட பலவிதமாக இருக்கக்கூடிய பல மடங்கு ஆனந்தமாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் இந்த மனசு அடைக்கணும்னா உன்னால் முடியும்ப்பா. அதுக்கு ஒரே வழி என்னன்னா, இந்த புலன்களை அடக்கணும். அந்த புலன்களை அடக்கணும்னா மனசாகிற இந்த பாபி இருக்கானே, இவனை என்ன பண்ணணும்னா, குரு ஹரி அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை எடுத்துக்கோ. குரு ஹரி அப்படின்ற ஒரு பெரிய கோடாலி எடுத்துட்டு இந்த மனசாகிற பாபியை அறுத்து தள்ளுடா. அவனை அறுத்து தள்ளினாதான் நீ மேலே வர முடியும். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த கெட்ட மனசு விஷய சுகத்தில் இருக்கக்கூடிய இந்த மனசை குரு ஹரி அப்படின்ற ஒரு பெரிய அஸ்திரம், ஒரு வாளை எடுத்துட்டு ஒரு கட்கத்தை எடுத்துட்டு இதை வெட்டு, அப்போ தான் உனக்கு ஞான வைராக்கியமானது உண்டாகும்னு சொல்லி, இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம், அதை ஒழுங்காக நடத்தணும் அப்படின்றது போல் இதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தி பண்ணுறார் ஜடபரதர் தன்னுடைய உபதேசத்தில். மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். अथैकादशोऽध्यायः ब्राह्मणोवाच अकोविदः कोविदवादवादान् वदस्यथो नातिविदां वरिष्ठः न सूरयो हि व्यवहारमेनं तत्त्वावमर्शेन सहामनन्ति तथैव राजन् उरुगार्हमेध वितान विद्योरु विजृम्भितेषु न वेदवादेषु हि तत्त्ववादः प्रायेण शुद्धो नु चकास्ति साधु न तस्य तत्त्वग्रहणाय साक्षात् वरीयसीरपि
वाचः समासन् स्वप्ने निरुक्त्या गृहमेधिसौख्यं न यस्य हेयानुमितं स्वयं स्यात् यावन्मनो रजसा पूरुषस्य सत्त्वेन वा तमसा वा अनुरुद्धं चेतोभिः आकूतिभिः आतनोति निरङ्कुशं कुशलं चेतरं वा सवासनात्मा विषयोपरक्तः गुणप्रवाहो विकृतः षोडशात्मा बिभ्रत्पृथङ्नामभिरूपभेदम् अन्तर्बहिष्टं च पुरैस्तनोति दुःखं सुखं व्यतिरिक्तं च तीव्रं कालोपपन्नं फलमाव्यनक्ति आलिङ्ग्यमाया रचितान्तरात्मा स्वदेहिनं संसृति चक्रकूटः तावानयं व्यवहारः सदाविः क्षेत्रज्ञसाक्ष्यः भवति स्थूलसूक्ष्मः तस्मान्मनो लिङ्गमदो वदन्ति गुणागुणत्वस्य परावरस्य गुणानुरक्तं व्यसनाय जन्तोः क्षेमाय नैर्गुण्यम् अथो मनः स्यात् यथा प्रदीपः घृतवर्तिमश्नन् शिखाः सधूमा भजति हि अन्यदा स्वम् पदं तथा गुणकर्मानुबद्धं वृत्तिर्मनः श्रयतेऽन्यत्र तत्त्वम् एकादशासन् मनसो हि वृत्तयः आकूतयः पञ्चधियोऽभिमानः मात्राणि कर्माणि पुरं च तासां वदन्ति हैकादश वीरभूमिः गन्धाकृति स्पर्शरसश्रवांसि विसर्गरत्यर्त्यभिजल्पशिल्पाः एकादशं स्वीकरणं ममेति शय्यामहं द्वादशमेक आहुः द्रव्यस्वभावाशय कर्मकालैः एकादशामी मनसो विकाराः सहस्रशः शतशः कोटिशश्च क्षेत्रज्ञतो न मिथः न स्वतः स्युः क्षेत्रज्ञयेता मनसो विभूतिः जीवस्य माया रचितस्य नित्याः आविर्हिताः क्वापि तिरोहिताश्च शुद्धो विचष्टे ह्यविशुद्धकर्तुः क्षेत्रज्ञ आत्मा पुरुषः पुराणः साक्षात् स्वयं ज्योतिरजः परेशः नारायणो भगवान् वासुदेवः स्वमायया आत्मनि अवधीयमानः यथानिलः
स्थावरजङ्गमानाम् आत्मस्वरूपेण निविष्टयीशेत्। एवं परो भगवान् वासुदेवः क्षेत्रज्ञ आत्मेदम् अनुप्रविष्टः। न यावदेतां तनुभृन्नरेन्द्रा विधूय मायां वयुनोदयेन। विमुक्तसङ्गः जितषट्सपत्नः वेदात्मतत्त्वं भ्रमतीह तावत्। न यावदेतत् मन आत्मलिङ्गं संसारतापावपनं जनस्य। यच्छोकमोहामय रागलोभ वैरानुबन्धं ममतां विधत्ते। भ्रातृव्यं येनं तत् अदभ्रवीर्यम् उपेक्षयाध्येतितम् अप्रमत्तः। गुरोः हरेः चरणोपासनास्त्रः जह्यूयलीकं स्वयम् आत्ममोषम्। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पञ्चमस्कन्धे ब्राह्मणरघुगणसंवादे एकादशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठल दास महाराज की जय।